எல்லாம் அல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன்ன மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் மாதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கள்ளலடி, காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் மனம் புகுந்தாய் கள்ளலடி, பூண்டு கொண்டொழிந்தேன் பூண்டு கொண்டொழிந்தேன் புறம் போயினாலற ஐயோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேலழு கொடிவானிளம் மதி தீண்டி வந்துலவும் திருவாரூரம்மானே, தீண்டி வந்துலவும் திருவாரூரம்மானே. வணங்கிக் கொண்டே இருக்கின்றேன், துதித்துக் கொண்டே இருக்கின்றேன். மலையாளும் மன்னவனை, மங்கைக்கு உடல் பாதி தந்தவனை, நிலவை அணிந்த நீலகண்டனை, கங்கையை தாங்கும் கபாலீஸ்வரனை, முக்கண் உடைய மூலவனை, மூவுலகாளும் நாயகனை வணங்கிக் கொண்டே இருக்கின்றேன், துதித்துக் கொண்டே இருக்கின்றேன். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடனும் இல்லை, அவனோடு ஒப்பார் யாரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொளி வீசும் தவண சடைமுடி தாமரை யானை. எனக்கு இந்த நேரத்திலே, இந்த நல்ல வேளையிலே பேச வாய்ப்பு தந்த நல் உள்ளங்களுக்கு என் அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடியேன் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்றால், பெண்களை பெருமைப்படுத்தும் சைவ சமயம். 110 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே நடந்த ஒரு விஷயம். 110 வருஷத்துக்கு முன்னாடி பீட்டர் ரோஸ் என்று ஒரு கலெக்டர் அங்கே இருந்தார். அவர் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே இருக்கக்கூடிய 4 தெருக்களுக்கும் 4 பெயர்கள் உண்டு. அம்மன் எந்த மாதத்தில் அந்த தெருக்களில் வீதி உலா வருகின்றாலோ அந்த மாதத்துடைய பெயரையே அந்த தெருவுக்கு வைப்பார்களாம். இப்போது சித்திரை மாதம் என்றால் சித்திரை மாத வீதி தெரு அப்படின்னு பெயர் வைத்திருப்பார்களாம். ஆடி மாதம் அம்மன் உலா வந்தால் ஆடி வீதி உலா தெரு அப்படின்னு பேர் இருக்குமாம். மாசி மாதம் வந்தால் மாசி வீதி உலா தெரு அப்படின்னு பேர் இருக்குமாம். இப்படி அந்த 4 தெருக்களுக்கும் அம்மன் வீதி உலா வரக்கூடிய அந்த மாதத்தையே பெயராக சூட்டி வைத்திருந்தார்கள். இந்த பீட்டர் ரோஸ் என்கின்றவர் சித்திரை தெருவிலே வீதி உலா வருவார். குதிரையிலே 110 வருஷத்துக்கு முன்னாடி குதிரையிலே வருவார். கலெக்டர் நல்ல பேராற்றல் மிக்கவர், நல்ல அறிவு மிக்கவர், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவர். அவர் தன்னுடைய வேலைகளை எல்லாம் ஒரு நாள் முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிலே படுப்பதற்காக வருகின்றார். அப்போ வீட்டிலே யாருமே இல்லை. பார்க்கிறாரு, யாருமே இல்லை. காத்து வீசக்கூடிய பங்கா என்று சொல்லக்கூடிய மின்விசிறியை வீசக்கூடியவனும் அன்று இல்லை. அவர் வீட்டுக்குள்ளே போய் படுக்க போகின்றார். படுக்க போனால் மிகுந்த வெப்பமாக இருந்தது. அதனால அவர் வெளியே வர்றார். வெளியே கெஸ்ட் ஹவுஸ்ல போய் அவர் தங்குகின்றார். அங்கே போய் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அங்க படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்போ ஒரு 14-15 வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன ஒரு குழந்தை ஒன்று அவருக்கு கண்ணுக்கு தோன்றுவது போல் இருக்கின்றது. அவர் பார்க்கிறாரு. அப்படி தூக்கத்திலே இருக்கிறாரு. நல்ல மழை வேற பெய்யுது. இடி இடித்து மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. அவர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கண்களுக்கு ஒரு 14-15 வயது மதிக்கத்தக்க அளவிலே ஒரு பெண்ணை பார்க்கின்றார்.
பார்த்தால் அப்படியே கண்ணை அப்படி திறந்து பார்க்கிறாரு. அந்த குழந்தையானது வா 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 என்று கூப்பிடுவது போலே இருக்கின்றது. இவருக்கு கண்ணை அப்படியே திறந்து பார்க்கின்றார். பார்த்த உடனே அவர் எழும்புகின்றார். எழும்பி அந்த பெண்ணோட பின்னாடி ஓடி வருகின்றார். ஓடி அந்த தெருவிலே, சித்திரை வீதி தெருவிலே வந்து நிற்கிறார். அந்த குழந்தையும் அங்கே வந்து நிற்கின்றது. இவர் பார்க்கின்றார். கொஞ்சம் ஒரு 2 நிமிடம் ஆகவில்லை, அவர் படுத்திருந்த இடத்திலே ஒரு இடி ஒன்று விழுகின்றது. வீதி தெருவிலே உலா வரும்போது அந்த மீனாட்சி அம்மன் கோபுரத்தை பார்த்து வணங்குவாராம். மனதார வணங்குவாராம். கையை எடுத்து கும்பிட்டு வணங்க மாட்டாராம். வெள்ளக்காரன் தோற அவர் என்ன மதத்துல இருப்பாருங்கிறது நமக்கு தெரியும். அவர் வந்து மனதார என்றும் அந்த கோபுரத்தை வணங்கி செல்வாராம். அந்த மனதார வணங்கினதற்கே அம்மை மீனாட்சி அம்மை இடி நம்முடைய பக்தனுடைய மேலே விழப்போகின்றது என்று எண்ணி அங்கே வந்து சின்னஞ்சிறு பிள்ளையாக வந்து அவனை அந்த பீட்டர் ரோஸ்ட் என்பவரை அழைக்கின்றது. வா வான்னு கூப்பிடுறது. அவர் கால்களிலே சூவை மாட்டிக்கொண்டு ஓடி ஓடி வர்றாரு. அம்மா கால்ல செருப்பு கூட இல்லாம ஓடுறார். சித்திரை வீதியில இடி உழுது. பாக்குறாரு, அம்மா என்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நீ வந்தியா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அந்த சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த அந்த குழந்தை வந்து அப்படியே அந்த ஆலயத்துக்குள்ளே ஓடி அங்கே சன்னதிக்குள்ளே மறைகின்றது. பாக்குறாரு, ஓடுறாரு. பீட்டர் ரோஸ்ட் ஆலயத்துக்குள்ளே போறாரு. அம்மா என்னை நீ காப்பாற்றுவதற்கு தான் வந்தாயா? கண்ணீர் விட்டு அழுகின்றார். அந்த ஆலயத்திலே அப்படியே அந்த அம்மனை வணங்குகின்றார். அப்படியே துதிக்கின்றார். என்ன செய்வதென்று அவருக்கு தெரியவில்லை. உன்னுடைய கால்களிலே செருப்பு கூட இல்லாமல் என்னை காப்பாற்றுவதற்காக வந்தாயே அம்மா, உன்னுடைய கால்கள் நோகவில்லையா? உன்னுடைய பாதம் வலிக்கவில்லையா? அப்படி என்று பீட்டர் ரோஸ்ட் கேட்கின்றார். அன்றே அவர் வருகின்றார். தன்னுடைய இல்லத்துக்கு வருகின்றார். இல்லத்துக்கு வந்து 2 ஆசாரிகளை கூப்பிடுகின்றார். தங்கம், வைரம், வைடூரியம் பதித்த 165 கற்கள் பதித்த 2 செருப்புகளை அம்மைக்கு செய்கின்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பீட்டர் ரோஸ்ட் வெள்ளக்கார துறை அவர் செய்கின்றார். மீனாட்சி அம்மைக்கு செய்கின்றார். 2 செருப்புகளை நீ காலிலே செருப்பில்லாமல் நடந்து வந்து என்னை காப்பாற்றினாயே, உனக்கு நான் செருப்பு செய்து வைக்கின்றேன் என்று சொல்லி 165 வைரக் கற்களை பதித்து தங்கத்திலே செருப்பு செய்து வைத்தார் என்றால் அந்த பீட்டர் ரோஸ்ட் உடைய பக்தி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் அந்த செருப்பை செய்துவிட்டு கோயில்ல கொண்டு போய் வைக்க போறாரு. பீட்டர் ரோஸ்ட் அன்பளிப்புனியா வைத்தாரு? கிடையவே கிடையாது. பீட்டர் ரோஸ்ட் காணிக்கை அப்படின்னு எழுதினார். அந்த அம்மை வந்து ஆடி மாதம் பூர நட்சத்திரத்து அன்று வரக்கூடிய 8ஆம் திருவிழா அன்று தங்க குதிரையிலே வீதி உலா வருவார்கள் மதுரை கோயிலிலே. அப்போது அந்த செருப்பை அணிந்து தங்க குதிரையிலே வீதி உலா வருவார்களாம். 8ஆம் திருவிழா அன்று நாம் போனால் அந்த தங்க செருப்பை அணிந்து அம்மன் வீதி உலா வருவதை நாம் பார்க்கலாம். அந்த பீட்டர் ரோஸ்ட் காணிக்கை அப்படின்னு எழுதி வைத்திருந்தார். நம்மள இருந்தா அன்பளிப்புன்னு எழுதியிருப்போம். உண்மையை சொல்லுகின்றேன். நாம யாருக்காவது காணிக்கை கொடுக்கின்றோம் அப்படின்னா என்ன செய்வோம்? அன்பளிப்புன்னு எழுதணும். டியூப் லைட் வாங்கி கொடுத்தா கூட அந்த டியூப் லைட்ல கூட நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய பெயரை எழுதி வைத்திருப்போம். அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி எழுதி வைத்திருப்போம். ஆனால் இந்த பீட்டர் ரோஸ்ட் அப்படி செய்யவில்லை. பீட்டர் ரோஸ்ட் காணிக்கை அப்படின்னு எழுதினார். எழுதி வைத்த அந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயிலே 165 வைரக்கற்கள் பறித்த செருப்பு இன்னும் இருக்கின்றது. அம்மன் 8ஆம் திருவிழா அன்று தங்க குதிரையிலே போட்டு வீதி உலா வருவார்கள். பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் நம்ம சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்திய அன்னை முதலாக பெண்கள் வந்து சிவ பூஜை செய்யலாம் என்பதை உணர்த்திய அம்மை ஏலவார் குழலி. காஞ்சிபுரத்திலே கம்பம்மா என்று சொல்லக்கூடிய நதிக்கரையிலே இந்த அம்மையார் வந்து சிவலிங்கம் ஒன்றை பிடித்து வைக்கின்றார். கற்களால் அல்ல, மணலினால்.
மணலினால் சிவலிங்கத்தை பிடித்து வைத்து அங்கே அவள் பூஜை செய்கின்றாள். நித்தம் பூஜை செய்யும் போது ஒரு நாள் அந்த கம்பம்பா ஆற்றில் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இதை பார்க்கிற அந்த அம்மையார் ஏலவார் குழலி பார்த்த உடனே அந்த சிவலிங்கத்தை காப்பாற்ற வேண்டும், அந்த சிவலிங்கத்தை கரைந்து விடாமல் பாதுகாத்து விட வேண்டும் என்று எண்ணி ஓடி போறார். ஏலவார் குழலி தெய்வம் ஓடி போய் அந்த சிவலிங்கத்தை கட்டி அணைத்துக் கொள்கின்றார். அந்த சிவலிங்கம் கரைந்து போகாமல் அப்படியே ஏற தழுவி அப்படியே நிற்கின்றார். எவ்வளவு ஒரு பெரிய விஷயம், எவ்வளவு ஒரு பக்தி அந்த அம்மையாருக்கு. காஞ்சிபுரத்திலே நடந்த உண்மையான சம்பவம். இப்போ நம்ம போனாலும் அந்த காட்சியை அங்கே நம்ம பார்க்கலாம். அங்கே வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. ஏகாம்பரநாதராக இந்த ஏலவார் குழலி அந்த மணலால் செய்யப்பட்ட லிங்கத்தை ஏற தழுவி நின்றார். ஏகாம்பரநாதராக காட்சியளிக்கின்றார். அங்கே இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய தனிப்பெரும் கருணையை பெற்று உய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அருளி செய்யப்பட்ட புராணம் பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால், இந்த பெரிய புராணம் அளவில் பார்த்தால் சிறிய புராணம், மதிப்பில் பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிலே வருகின்ற அடியார்கள் அனைவருமே பக்தி செய்து, அன்பு செய்து, தொண்டு செய்து இறைவனிடம் சேர்ந்தவர்கள் தான். அதில் இந்த காரைக்கால் அம்மையாரை நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால், காரைக்காலிலே தனதத்தன் செட்டியார் என்று ஒருத்தர் இருந்தார். வணிக தொழில், இங்கேயும் நிறைய வணிகர்கள் இருக்கின்றார்கள். இந்த தனதத்தன் செட்டியாரும் வணிக தொழிலை தான் செய்கின்றார். நல்ல செல்வ செழிப்பு மிக்கவர், வணிகத்திலே மிகவும் சிறந்து விளங்குகின்றார். அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. என்ன செய்கின்றார்? அந்த இறைவன் சிவபெருமான் எம்பெருமானை வேண்டுகின்றார். எம்பெருமான் கருணை செய்து இவருக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுக்கின்றார். இவருடைய மனைவியானவள் மணிவயிறு வாய்த்து அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்று எடுக்கின்றார். இதை சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற போது எப்படி சொல்லுகின்றார் என்றால், பொங்கு பேரழகு மிகு புனிதவதியார் அவதரித்தார் அப்படின்னு சொன்னார். பிறந்தார் என்று அவர் கூறவில்லை சேக்கிழார் பெருமான், அவதரித்தார் என்று சொன்னார். இந்த தனதத்தன் செட்டியாருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. புனிதவதியார் என்று பெயரிட்டு அருமையாக வளர்த்து வருகின்றார்கள். அந்த குழந்தைக்கு 5 வயது ஆகின்றது. அவர்கள் மிகவும் சிவபக்தி மிகுந்தவர்கள். என்றும் சிவபக்தி செய்வார்கள், சிவனை பூஜை செய்வார்கள். காலையிலே எழுந்து நீராடி விட்டு சிவ பூஜை செய்துவிட்டு தான் வேற வேலை. தன்னுடைய தாய் தந்தையர்கள் சிவ பூஜை செய்யும் போது இந்த குழந்தை என்ன செய்கின்றது? பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கு. அப்பா நானும் பண்றேன், கொடுப்பா பாலை கொடு, நானும் ஊத்துறேப்பா அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே தன்னுடைய தந்தையாரும் அந்த பாலை கொடுக்கின்றார். அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்வதை இந்த குழந்தையும் பண்ணுகின்றது. அங்கு இங்கு பாலையெல்லாம் சிந்துகின்றது, பூவையெல்லாம் சிதறுகின்றது. ஆனாலும் பரவாயில்லை, சிறு குழந்தை தானே, நாளடைவில் சரியாக போகும். இந்த குழந்தையோ மிகுந்த சிவபக்தி உடைய குழந்தையாக வளர்ந்து வருகின்றது. பருவம் அடைகின்றார், திருமண வயதை எட்டுகின்றார். ஒரு நாள் தன்னுடைய தோழியரோடு கோயிலுக்கு சென்று வரும்போது ஒரு சின்ன சிவலிங்கம் ஒன்று இவளுக்கு கிடைக்கின்றது. அதை தன்னுடைய பூஜை அறையிலே கொண்டு வந்து வைத்து தினமும் அதற்கு பூஜை செய்வாளாம். பூஜை செய்து முடித்த பிறகுதான் உணவு அருந்துவாளாம். அப்படி ஒரு கொள்கையை இந்த புனிதவதியார் கொண்டு வாழ்ந்து வருகின்றார். திருமண வயதை அடைகின்றார். நாகப்பட்டினத்திலே நீதிபதி செட்டியார் ஒருத்தர், அவரும் வணிகர் தொழில் தான், மிகுந்த செல்வம் மிகுந்தவர். அவருக்கு ஒரு 5-6 ஆண் குழந்தைகள். எல்லா பிள்ளைங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. கடைசியா ஒரு பிள்ளைக்கு மட்டும் திருமணமாகவில்லை. அப்போ அந்த பையனுக்கு மணப்பெண் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள்.
அப்ப அவருடைய சுற்றத்தார்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள், தனதத்தன் செட்டியாருடைய மகள் ஒருத்தி இருக்கிறாள் காரைக்காலிலே, அவளை நம்முடைய பரமதத்தனுக்கு மனம் பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த நீதிபதி செட்டியாருடைய சுற்றத்தார்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்போ நீங்கள் போய் அந்த பெண்ணை மனம் பேசி முடிவித்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுற்றத்தார்களை காரைக்காலுக்கு அனுப்புகின்றார்கள். அங்கே தனதத்தன் செட்டியாரை பாக்குறாங்க. பார்த்தோன்னே அவரு உள்ள கூப்பிடுறாரு. வீட்டுக்கு வந்தவங்கள முதல்ல வாங்கன்னு கூப்பிடணும், அது ஒரு நல்ல பழக்கம். இப்ப செல்ல பார்த்துட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிட கூட நேரம் இருக்கிறது இல்ல. எல்லாருமே ஆளுக்கு ஒரு செல்லு, ஆளுக்கு ஒரு பக்கமா வைத்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. யாராவது வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வெளியிலே விட்டு பேசி அனுப்பி விட்டுறது. வீட்டுக்கு வந்தா காப்பி போட்டு கொடுக்கணுமே, காப்பி கொடுக்கணும், ஒருவேளை சாப்பாடு சொல்லணும். சாப்பாடும் செய்யறது இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பாடு வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிலவி கொண்டிருக்கின்றது. அந்த தனதத்தன் செட்டியாருடைய மகளை மனம் பேசி முடிப்பதற்காக அங்க நீதிபதி செட்டியாரிடம் இருந்து அவருடைய சுற்றத்தார்கள் எல்லாம் காரைக்காலுக்கு வருகின்றார்கள். அவர்களை அன்பாக இவர் வரவேற்கின்றார். தனதத்தன் செட்டியார் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு அமர வைக்கின்றார். அவர்களுக்கு தண்ணீரை பருக கொடுக்கின்றார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வீட்டுக்கு விருந்துக்காரங்க ஒருத்தங்க வந்தாங்கன்னாக்கி அவர்களை வீட்டுக்குள் அழைத்து ஒரு கப்பு தண்ணியாவது கொடுத்து அனுப்புங்க. என்ன களைப்புல வந்தாங்களோ தெரியாது, அந்த தண்ணியை கொடுத்தால் அது அவர்களுடைய வயிறு குளிரும். இந்த தனதத்தன் செட்டியார் அந்த அங்கே வந்த சுற்றத்தார்களை வீட்டுக்குள்ள அன்பா அழைச்சி தண்ணீர் குடிக்கின்றார், அதை பருகுகின்றார்கள். அதற்கு பிறகு உணவருந்த சொல்லுகின்றார். உணவை கொடுத்து அவர்களை அன்பாக உபசரிக்கின்றார். அப்படியே அமர வைத்து அதுக்கு பிறகு கேட்கின்றார், என்ன விஷயமாக நீங்கள் வந்தீர்கள், இப்போது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு ஒரு உபசரிப்பு பாருங்க. இதையெல்லாம் நம் புராண கதைகளிலே இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலே கேட்கின்றார், உங்களுக்கு புனிதவதியார் என்று ஒரு பெண் இருக்கின்றாலாமே, அதை பரமதத்தனுக்கு மனம் பேசி முடிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் அப்படின்னு அந்த சுற்றத்தார்கள் சொல்லுகின்றார்கள். அப்படியா, நீதிபதி செட்டியாரிடம் இருந்து வந்திருக்கின்றீர்களா? நல்ல குடும்பம், நானும் கேள்விப்பட்டேன். என்னுடைய மகளை அங்கே திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று எனக்கு ஆசைதான். நான் எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீங்களே வந்து விட்டீர்கள், எனக்கு மிகவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்றார் தனதத்தன் செட்டியார். உடனே தன்னுடைய வீட்டில் இருந்த ஜாதகத்தை எடுத்து கொடுக்கின்றார். ஜாதகத்தை பார்க்கிறாங்க. ஜாதகத்தை பார்த்து திருமணத்துக்கான நாட்களை எல்லாம் குறித்து 2 வீட்டாரும் கூடி மிக அருமையாக திருமணம் நடக்கின்றது. இப்பெல்லாம் ஒரு நாள் தான் திருமணம், முன்னாடி 2 நாள் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சோறு வைக்கிற ஃபங்க்ஷன் ஒண்ணு வைப்பாங்க, அடுத்த நாள் முகூர்த்தம்னு ஒண்ணு வைப்பாங்க. ஆனா இப்ப அது கூட கிடையாது, முகூர்த்தம் மட்டும்தான். அதுவும் ஏதாவது கோயில்ல போய் இருந்து தாலி கட்டி முடிச்சிட்டு சாப்பாடு ஏதாவது ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு போட்டுட்டு அப்படியே அனுப்பி வைத்து விடுகின்றார்கள். முன்னாடி புராண காலத்துல எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. 1 வார காலமாக திருமண விழாவானது நடக்கும். இங்கேயும் அப்படிதான் நடக்கின்றது. 1 வார காலமாக திருமண விழாவை ஏற்பாடு செய்து மிகவும் அருமையாக புனிதவதியாருடைய திருமணமானது ஏற்பாடு செய்து நடத்தப்படுகின்றது. இதை சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். இந்த பரமதத்தனை காளைக்கு ஒப்பாகவும் இந்த புனிதவதியாரை மயிலுக்கு உவமையாகவும் சுட்டி காட்டுகின்றார். என்னன்னா, இந்த பரமதத்தன் ஒரு காலகட்டத்தில் இந்த பெண்ணை விட்டுவிட்டு வேற ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகின்றார் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக சொல்லுகின்றார். ஒரு காளை மாடை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது புல் மேய போகுது. புல்லு மேய இடத்துல இருந்து புல்லு மேய்ஞ்சிட்டே இருக்கும். திடீர்னு இப்படி அண்ணாந்து பார்க்கும், பார்த்தா அந்த பக்கம் பச்சையா தெரியும். பச்சையா தெரிஞ்சா ஆஹா அங்க பச்சையா தெரியுதே, அங்க போலான்னு சொல்லி அங்க போயிடும். அதே மாதிரிதான் இந்த பரமதத்தனும் ஒரு நாள் இடம் விட்டு இடம் போய் வேறொரு பெண்ணை மனம் செய்ய போகின்றான் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த புனிதவதியாரை எப்படி குறிப்பிட்டிருக்கின்றார் என்று சொன்னால் மயிலுக்கு ஒப்பாக குறிப்பிட்டிருக்கின்றார். மயிலை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்திலே போய் தன்னுடைய இறகுகளை எல்லாம் உதிர்த்து விடும்.
உதிர்த்து விட்டு இருக்கும். இதே மாதிரி இந்த மயிலை மாதிரி இந்த புனிதவதியார் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உதிரம் சதை அனைத்தையும் ஒரு நாள் உதிர்த்த போகின்றாள் என்பதை உணர்த்தும் விதமாக சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டிருக்கின்றார். மயிலுக்கு ஒப்பாக மயிலை காளைக்கு மணமுடித்து கொடுத்தனரே அப்படின்னு பாடியிருக்கின்றார். திருமண விழாவானது மிகவும் சிறப்பாக அருமையாக நடந்து முடிந்தேறுகின்றது. அங்கே சுற்றத்தார்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பேசிக்கொண்டே இருக்கும் போது இந்த தனதத்தன் செட்டியார் வர்றார் நீதிபதி செட்டியாரிடம். உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், நிறைய பேர பிள்ளைகளா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி மெதுவா பேச தொடங்குறார். அவரும் சொல்லுகின்றார், ஆமா எனக்கு ஒரு 4-5 பசங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் திருமணம் ஆகிவிட்டது, பேர பிள்ளைங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு இவரும் சொல்லுகின்றார். அப்போ இவர் சொல்லுகின்றார், இந்த கடவுள் எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்து விட்டான், ஆனா கஞ்சத்தனமா ஒரே ஒரு பிள்ளைய மட்டும் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க பாத்தீங்களா. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பொண்ணும் பிள்ளையும் இங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சதுரங்கமா பேசினாரு. அந்த நீதிபதி செட்டியாருடைய மனம் வேதனைப்படக்கூடாதான், அதற்காக இவர் அவருடைய மனம் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக சதுரங்கமா பேசுறார். இந்த பெண்ணையும் பிள்ளையும் இங்கே வைத்து இங்கே ஒரு 3 மாத காலம், உங்க வீட்டுல ஒரு 3 மாத காலம் இப்படி இருந்தார்கள் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும். என்னுடைய பெண்ணை நான் உங்களுக்கு திருமணம் செய்து தாரை வார்த்து கொடுத்து விட்டேன், உங்களுக்குத்தான் என்னுடைய பெண் சொந்தம், அதை நான் உறுதியாக சொல்லுவேன். ஆனாலும் என்னுடைய பெண்ணானவள் அங்கே வந்துவிட்டால் எனக்கு ஆதரவுக்கு யாருமே இல்லை. என்னுடைய மனைவியை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய மனைவி என்னை பார்க்க வேண்டும், இல்லைன்னா சொவத்தை பார்க்கணும் நாங்க. ஆக என்னுடைய பெண் இங்கு ஒரு 3 காலம் அங்கே ஒரு 3 காலம் இருக்க வேண்டும் என்று நீதிபதி செட்டியாரிடத்திலே இவர் கேட்கின்றார். உடனே இவர் பரமதத்தனை கூப்பிடுறாரு. நீதிபதி செட்டியார் கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய மாமனார் உன்னை மருமகனாக ஏற்றுக்கொள்வார் என்று நான் நினைத்தேன், ஆனால் அவர் உன்னை மகனாக நினைத்து விட்டார். அதனால நீ இங்கேயே இருந்து இந்த தகப்பனாரையும் பார்த்துவிட்டு நேரம் கிடைக்கும் போது என்னையும் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கேயே விட்டுவிட்டு அவர் சென்று விடுகின்றார் நாகப்பட்டினத்துக்கு. இவர் சொன்னது மாதிரியே என்ன செய்கின்றார், ஒரு அழகான பெரிய மாளிகை வந்து கட்டி கொடுக்கின்றார். அது மட்டுமல்லாது ஒரு கடையை வணிகம் பண்ணுவதற்காக ஒரு கடையும் அமைத்து கொடுக்கின்றார். அந்த கடையிலே அவர் வணிக தொழிலை செய்து கொண்டு வீட்டிலே தன்னுடைய மனைவியாருடன் இல்லறமாகிய நல்லறத்தை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அந்த அம்மா தினமும் சிவபூஜை செய்வார். சிவபூஜை செய்துட்டு தான் சாப்பிடுவார். இந்த வணிக கடைக்கு ஒரு நாள் பரமதத்தன் தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு கடைக்கு போயிட்டார். போனா நீண்ட நாள் பார்க்காத 2 நண்பர்கள் அங்கே வந்திருந்தார்கள். 2 மாங்கன்னிகளை கொண்டு கொடுக்கிறாங்க. கொடுத்த உடனே அந்த மாங்கன்னிகளை அங்கே இருக்கக்கூடிய பையனிடம் கொடுத்து அனுப்புகின்றார். இதை வீட்டுல போய் கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றார். அந்த பையனும் வீட்டுக்கு கொண்டு வர்றார். கொண்டு வந்து அம்மையாரிடத்திலே புனிதவதியாரிடத்திலே கொடுக்கின்றான். கொடுத்துட்டு இந்த ஐயா இதை வீட்டில் வைத்திருக்கும்படி சொன்னார், மதியம் உணவுக்கு ஆகும் என்று கூறினார் என்று சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த அம்மையாரும் பூஜைக்கான வேலைகள் எல்லாம் பார்த்து பூஜை அறைக்குள்ளே செல்லுகின்றார். பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது இறைவன் இவருடைய பெருமைகளை இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணி அடியார் வேடத்திலே வருகின்றார். அவருடைய வாசலிலே வந்து நிற்கின்றார். அம்மா பிச்சான் துகி அப்படின்னு கேட்கிறார். ஒரு குரல் கேட்கின்றது. இந்த அம்மையார் பூஜை அறையிலே இருக்கின்றார். பூஜை அறையிலே இருந்து வர்றாங்க வெளியே. பூஜை அறையில் இருந்து இடையில் வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஒருத்தருக்கு அன்னம் இடுவதாக இருந்தால் நாம் பூஜையை இடையில் விட்டு வெளியே வரலாம். இங்கே அடியார் வேடத்தில் வந்திருப்பவரை இந்த அம்மையார் பார்க்கிறார். ரொம்ப பசியா இருக்குதுமா, சாப்பாடு ஏதாவது இருந்தனா குடுமா என்று அடியார் கேட்கின்றார்.
அடியாரை அன்பாக வரவேற்று வீட்டிலே உள்ளே ஆசனத்திலே அமர வைக்கின்றார். இருங்கள் ஐயா, நான் இப்போது வந்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் அறைக்குள்ளே போகின்றார். சமையல் அறைக்குள்ளே பார்த்தா அங்கே காலையிலே சாமிக்காக வைத்த வெள்ளை சாதம் மட்டும் இருக்கின்றது. தன்னுடைய கணவனார் கொடுத்தனுப்பிய 2 மாம்பழங்களும் இருக்கின்றது. காய்கறிகள் எல்லாம் வெட்டி வைத்தபடியே இருக்கின்றது, இன்னும் சமைக்கவில்லை. பார்க்கின்றாள், உரையில் கெட்டியாக இருந்த தயிரை எடுக்கின்றாள். புளிக்கல. அந்த வெள்ளை சாதத்தை எடுத்து தயிர் அன்னம் பிசைகின்றாள். அந்த 2 மாம்பழத்திலே ஒன்றை எடுக்கின்றாள். அந்த அடியாருக்கு இலையை போட்டு நீரை வைத்து அந்த தயிர் அன்னத்தை வைத்து மாம்பழத்தையும் வைக்கின்றாள். சாப்பிடுங்க ஐயா அப்படின்னு சொல்றார். அந்த அடியாரும் சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஐயா போதுமா, இன்னும் கொஞ்சம் கொண்டுட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அந்த அம்மையார். இல்லம்மா போதுமா, பரிபூரணமாக போதுமா, யோகிகள் எல்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், 8 தடவை சாப்பிட மாட்டோம், 8 கவன் தான் சாப்பிடுவோமா, எனக்கு பரிபூரணமாக போதும் அப்படின்னு அந்த அம்மையார்கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எழுப்பி இந்த அம்மையாரை வாழ்த்துகின்றார். உனக்கு பல பல சோதனைகள் வரும், எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெற்று இந்த உலகம் இருக்கும் வரை உன்னுடைய புகழ் என்றுமே நிலைத்து நிற்கும் அப்படின்னு அந்த அடியார் இந்த அம்மையாரை வாழ்த்திவிட்டு சென்று விடுகின்றார். பரமதத்தன் வருகின்றார். மதிய உணவிற்காக வருகின்றார். இந்த அம்மையார் பூஜையெல்லாம் முடித்துட்டு சமையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய கணவருக்காகவே காத்திருக்கின்றார். கணவர் வந்தவுடனே கால்களை கழுவுவதற்காக நீரை எடுத்து கொடுக்கின்றார். கை கால்களை கழுவிவிட்டு அவர் உணவு அருந்துவதற்காக வந்து அமருகின்றார். எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, சீக்கிரமா சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த அம்மையாரும் சாதம் எல்லாம் எடுத்து வைக்கின்றார், பரிமாறுகின்றார். அவர் கொடுத்து அனுப்பிய மாம்பழத்திலே ஒன்று இருக்கின்றது. அந்த மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு வைக்கிறார். இவர் சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டே சொல்றாரு, மாம்பழத்தை சாப்பிடுறாரு. சாப்பிட்டு சொல்லாரு, யாரு தந்தா இது? நீங்கள் தானே சுவாமி மதியம் காலையிலே பையனிடத்திலே கொடுத்து அனுப்பினீர்கள், அதுதான். 2 மாம்பழம் எல்லாம் கொடுத்து அனுப்பினேன், ஒன்றுதான் வைத்திருக்கின்றாய், இன்னொன்று எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்ட உடனே அதையும் கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இந்த அம்மையார் அப்படியே படபடபடன்னு கை கால்லாம் கிடுகிடனே ஆடுது. அடியாருக்கு கொடுத்தேன் என்று சொன்னால் அவர் ஒன்றும் சொல்ல போவதில்லை. அங்கே வைத்திரு, மதியம் சாப்பாட்டுக்கு ஆகும் என்று சொல்லி அனுப்பிய பிறகு அவருடைய அனுமதி இல்லாமல் அடியாருக்கு கொடுத்து விட்டோமே என்று எண்ணுகின்றாள் அந்த அம்மையார். போறா, குடுகுடுன்னு பூஜை அறைக்குள்ளே போறா. இறைவனிடத்திலே வேண்டுகின்றார், சுவாமி இந்த வாழ்வை கொடுத்தது நீதான், இந்த வசதியை கொடுத்தது நீதான், எனக்கு எல்லாவற்றையுமே நீதான் கொடுத்தா. இப்போ என்னுடைய கணவர் வந்து என்னிடத்திலே மாம்பழத்தை கேட்கின்றார். அடியாரை அனுப்பினதும் நீதான், அடியாருக்கு மாம்பழத்தை கொடுக்க வைத்ததும் நீதான். அதனால நீதான் எனக்கு ஒரு மாம்பழத்தை தர வேண்டும் என்று இறைவனிடத்திலே கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார். எப்படி இருக்கும் பாருங்க. இறைவன் பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே அந்த அம்மையார் யோக நிலைக்கு போய்விட்டார். அப்படியே யோக நிலையில் பூஜை அறையிலே தன்னை மறந்து, ஊன் மறந்து, உடல் மறந்து, உறக்கம் மறந்து யோக நிலையில் இருக்கின்றார். அப்படியே இருக்கின்றார். அந்த இதை பார்க்கின்றார் இறைவன், எம்பெருமான் சிவபெருமான் பார்க்கின்றார். தன்னுடைய பக்தர்களுக்காக இறங்கி வருகின்ற மனம் கொண்டவர் அல்லவா. அப்படியே அவர் தன்னுடைய பக்தைக்காக ஒரு மாம்பழத்தை அப்படியே கொடுக்கின்றார் அவருடைய கைகளிலே. இந்த அம்மையார் பார்க்கின்றார். அவ்வளவு ஒரு சந்தோஷம் இந்த அம்மையாருக்கு. கொண்டுட்டு ஓடி வர்றார். அதுக்குள்ள பரமதத்தனும் கூப்பிடுகின்றார், என்னம்மா புனிதவதியார், என்னுமா மாம்பழத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார், வைத்த இடம் என்னும் தெரியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த அம்மையார் கொண்டுட்டு ஓடி வர்றா. ஓடி வந்து இலையிலே வைக்கின்றார் கணவன் இடத்திலே. அவர் சாப்பிடுறாரு. முன்னாடி சாப்பிட்ட மாம்பழத்தை விட அவர் இப்போது சாப்பிட்ட மாம்பழம் அவருடைய தோரங்கள் எல்லாம் இனித்ததாம். பாருங்க, அவருக்கு வியாபாரம் செய்கின்றவர், ஒரு பொருளை பற்றி நன்கு கணிக்கக்கூடிய சக்தி அவரிடத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர் சொல்லுகின்றார், முன்னாடி சாப்பிட்ட மாம்பழம் மாதிரி இல்லை, இது மிகவும் சுவையாக இருக்கின்றது அப்படிங்கிறார்.
இந்த அம்மையார் பாக்குறா, இறைவன் கொடுத்த மாம்பழமாச்சு, அதி அற்புதமான மாம்பழம். அப்படி இந்த மாம்பழத்தை நீ யாரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்கிறார். எங்கிருந்து கொண்டு வந்தாய் என்று கேட்டிருந்தால் கூட இந்த அம்மைக்கு அந்த வருத்தம் வந்திருக்குமா? வந்திருக்காது. நீ யாரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு வந்தாய் என்று கேட்ட உடனே இந்த அம்மையார் அப்படியே பதபதத்து போய் அப்படியே மெய் சிலிர்த்து போய் நிற்கின்றார். தன்னுடைய கணவனார் கேட்டதை பார்த்த உடனே தாங்க முடியவில்லை. உடனே இந்த அம்மையார் சொல்லுகின்றார், இந்த ஊனை எனக்கு யார் கொடுத்தாரோ, இந்த உயிரை எனக்கு யார் கொடுத்தாரோ, இந்த ஆவியை எனக்கு யார் கொடுத்தாரோ, இந்த வசதியை எனக்கு யார் கொடுத்தாரோ, இந்த வாழ்க்கையை எனக்கு யார் கொடுத்தாரோ, அந்த இறைவன், அந்த ஈஸ்வரன் கொடுத்தான் அப்படின்னு சொல்றான். எப்படி இருக்கும் பாருங்க. என்ன ஈஸ்வரன் கொடுத்தானா அப்படின்னு பரமதத்தன் கேட்கின்றார். ஆமா, ஈஸ்வரன் தான் கொடுத்தாரு அப்படின்னு இந்த அம்மையார் சொல்லுகின்றார். உடனே இவர் சொல்லுகின்றார், அதற்கு அவர் கொடுத்தது உண்மையாக இருந்தால் நீ இன்னொரு மாம்பழத்தை கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். உடனே இந்த அம்மையார் போறார், தைரியமா பூஜை அறைக்குள்ள போறார். அதுதான் ஒரு மாம்பழம் முன்னாடியே வாங்கியாச்சு, என்ன அடுத்த மாம்பழத்தை வாங்குவதற்கு சொல்லியா கொடுக்க வேண்டும்? உள்ள போறா, திடுதிடுன்னு உள்ள போறா. சுவாமி, நீ முன்னாடி தந்த மாம்பழம் உண்மையா ஆகணும்னா நீ எனக்கு இன்னொரு மாம்பழம் கொடு, நீ எனக்கு இன்னொரு மாம்பழம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இறைவன் பார்க்கிறாரு, என்னடா இந்த அம்மையார் ரொம்ப உரிமையா கேட்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். கொடுக்கலன்னா முன்னாடி கொடுத்த மாம்பழம் பொய்யாகி விடும். இறைவன் பார்த்தார், உடனே இன்னொரு மாம்பழத்தை கொடுத்து விடுகின்றார். அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வர்றார். எடுத்துட்டு பரமதத்தன் இடத்திலே கொடுக்கின்றார். பரமதத்தன் அப்படியே கையிலே வாங்குகின்றார். வாங்கிட்டு பார்க்கிறாரு. பார்த்த உடனே அது மறைந்து விடுகின்றது. அவர் சொன்னது அப்படித்தானே, சாப்பிடறதுக்கு வாங்கி கொண்டு வா என்று சொல்லவில்லை, நீ நான் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். இறைவனிடத்திலே வாங்கி கொண்டு வா பார்க்கலாம் அப்படிதான் சொன்னார். பார்த்த உடனே அது மறைந்து விட்டது. பார்க்கிறார், உண்மையாகவே கடவுள் இவருக்கு அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறார். நினைச்சிட்டு அவர் என்றும் போல வணிக தொழிலுக்கு அவருடைய வியாபாரத்துக்கு போய்விடுகிறார். மாலையிலே வருகின்றார். இந்த அம்மையார் அவருக்கு பணிவிடை செய்வதற்காக அவரிடத்திலே போகின்றார். அம்மா, நீ எனக்கு எந்த பணிவிடையும் செய்ய வேண்டாம், நானே பார்த்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவளை தெய்வமாகவே பார்க்க ஆரம்பித்து விட்டார் பரமதத்தன். அவருடைய வேலைகளை அவரே பார்த்துக் கொள்கின்றார். அப்பந்தான் இவர் சொல்லுகின்றார், ஒரு நாள் நான் வியாபார நிமித்தமாக வெளிநாடு செல்லலாம் என்று நினைக்கின்றேன், அதனால நீ இங்கேயே இரு, நான் வெளிநாடு சென்று நான் வருகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மையார் சொல்லுகின்றார், நம்மகிட்ட தான் பணமெல்லாம் நிறைய இருக்கின்றதே, செல்வம் கொட்டி கிடக்கின்றது, 7 தலைமுறைக்கும் நாம் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நம்மிடத்திலே செல்வம் கொட்டி கிடக்கின்றது, நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். இல்லை, நீ அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போட வேண்டும், எல்லாருக்கும் தான தர்மங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் அல்லவா, நானும் இன்னும் கொஞ்சம் சம்பாதித்தால் நீ எல்லோருக்கும் தாராளமாக கொடுக்கலாம் அல்லவா, அதனால நான் வெளிநாடு சென்று நான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். கிளம்பினா அவர் வெளிநாட்டுக்கு போகல, அவர் அங்கே மதுரையிலே தங்கி விடுகின்றார். அங்கே வணிக தொழிலை செய்து அங்கே ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ ஆரம்பிக்கின்றார். இந்த அம்மையார் சிவபூஜை செய்து பூஜை அறையிலே இருக்கின்றார். தன்னுடைய ஊன் உடல் ஆவி எல்லாத்தையும் மறந்து சிவபூஜையே கதியென்று கிடக்கின்றார். தன்னுடைய கணவருக்காக காத்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கணவர் இன்று வருவார், நாளை வருவார், நாளை வருவார், நாளை வருவார் என்று காத்துக்கொண்டே இருக்கின்றார். வர்றதா இல்லை. ஒரு நாள் இவருடைய சுற்றத்தார், இவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் மதுரைக்கு போறார். போனா இந்த பரமதத்தனை பார்த்து விட்டார். நீ இங்கேயா இருக்கிறா? உன்னை உன்னுடைய மனைவி தேடிக்கொண்டே இருக்கின்றாள், சரியாக சாப்பிடுவது கூட இல்லை அந்த அம்மையா, புண்ணியவதி, பாவம், உன்னையே நினைத்து கொண்டு மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாரு. நான் இங்கே வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு திருமணம் கூட ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவளுடைய சுற்றத்தார், அவருடைய உறவினர் இவள்கிட்ட சொல்லிடுறார் புனிதவதியாரிடம். சொன்ன உடனே, என்னுடைய சுவாமி எது செய்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்கும், அவர் எதுவும் தேவையில்லாமல் செய்ய மாட்டாள் அப்படிங்கறத இந்த புனிதவதியார் உணர்ந்து வைத்திருந்தார்.
அப்போ இந்த புனிதவதியார் நான் என்னுடைய சுவாமி எங்கே இருக்கின்றதோ அங்கே என்னை அழைத்து கொண்டு போங்கள் சொல்லிட்டு அந்த மதுரையம் பதிக்கு வர்றா. தன்னுடைய சுற்றத்தோடு வருகின்றார். வந்து ஒரு மண்டபத்திலே தங்கி இருக்கின்றார். இந்த செய்தியானது பரமதத்தனுக்கு தெரிகின்றது. தெரிந்தவுடனே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையும் சுற்றத்தாரையும் கூட்டிக் கொண்டு அப்படியே இந்த புனிதவதியார் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றார் அவரு. வந்தவுடனே என்னுடைய குல தெய்வமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புது மனைவியோடு புனிதவதியாருடைய கால்களிலே விழுந்து வணங்கி விடுகின்றார். என்னுடைய தெய்வம் என்னுடைய கால்களிலே விழலாமா, இது சரியாகுமா அப்படின்னு புனிதவதியார் கேட்கின்றார். அதற்கு சொல்லுகின்றார் பரமதத்தன், நீ என்னுடைய குல தெய்வம், உன்னுடைய திருப்பெயரையே என்னுடைய குழந்தைக்கு நான் வைத்திருக்கின்றேன், நீ என்னுடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளாக நடந்த எல்லா விஷயங்களையும் அந்த ஊரறிய சொல்லுகின்றார் பரமதத்தன். இவர் வந்து தெய்வம், தெய்வமே இவளுக்கு அருள் செய்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்பந்தான் என்னுடைய தெய்வமே எனக்கு இல்லை என்று ஆகிவிட்டது. அதனால இறைவனிடத்திலே புனிதவதியார் வேண்டிக் கொள்கின்றார். சுவாமி எம்பெருமானே, நான் யாருக்காக இந்த அழகையெல்லாம் இவ்வளவு காலம் வைத்திருந்தேனோ அந்த அழகு இனிமேல் எனக்கு வேண்டாம். என்னுடைய உடல் உதிரம் எல்லாம் உதிர கடவது. மரத்திலே இருந்து இலைகள் உதிர்வது போல அவளுடைய உடலில் இருந்த சதை உதிரம் எல்லாம் அப்படியே உதிர்ந்து போய்விட்டது. பேயுருவம் பெறுகின்றாள் அம்மையானவள். பேயுருவம் பெற்று அம்மையானவள் கைலாயத்துக்கு போகின்றார். கைலாய வாசலிலே போய் நிற்கின்றார். நின்னா அங்கே எல்லா இடங்களிலும் சிவலிங்கமாக தெரிகின்றது. என்னுடைய எம்பெருமானை நான் கால்களால் மிதித்து செல்வதா அப்படின்னு நினைக்கிறான். நினைச்சிட்டு தலையாலே நடந்து போறான். அந்த கைலாயமே நடுங்கிச்சியாம். பார்வதி தேவியானவள் கேட்கின்றாள், சுவாமி கைலாயமே நடுங்கின்றதே, இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். கேட்டவுடனே எம்பெருமான் சொல்லுகின்றார், நம்மை காக்கும் அம்மை வருகின்றாள் அப்படின்னு சொன்னார். ஒரு பெண்ணாலும் இறைவனுக்கு தாயாக முடியும் என்பதை உணர்த்தியவர் தான் இந்த காரைக்கால் அம்மையார். இறைவனிடத்திலே போகின்றார், தலைகீழாக நிற்கின்றாள். அம்மையே, உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ கேளுங்கள், நான் அதை உங்களுக்கு தருகின்றேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. சுவாமி, இரவாத பக்தி வேண்டும், வேண்டிப்பின் வேண்டுகின்றாள். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும். அறவா நீ ஆடுகின்ற போது உன் அடியின் கீழ் இருந்து பாடுகின்ற வரத்தை நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க. நாமளா இருந்தா என்ன வரம் கேட்போம்? பொண்ணு, பொருள், ஆபரணம், ஆடை, நில, புலம் எல்லாம் கேட்போம். வணிக தொழில் சேர்ந்தா, சுவாமி எனக்கு நல்லா வணிக தொழில் நடக்கணும், என்னுடைய பிள்ளைங்கள் நல்லா படிக்கணும், என்னுடைய கணவர் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய கணவருக்கு நன்றாக தொழில் நடக்க வேண்டும், ஒரு லிஸ்டே வச்சிருப்போம் பெருசா. ஆனா இந்த அம்மையானவள் என்ன கேட்கின்றாள்? சுவாமி உன்னை மறக்காமல் இருக்கணும், நான் உன்னை இந்த உலகத்துல பிறந்தா நான் உன்னை மறக்காம இருக்கணும்னு கேட்கிறார். இரவாத பக்தி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பெருமான் சொன்னார், இந்த 3 வரங்களையும் இப்போதே நான் உனக்கு தந்தேன். 4வதாக ஒரு வரத்தை நீ கேட்டாயே, நீ திருவாலங்காட்டுக்கு வா, நான் அங்கே காளியோடு ஆடுகின்ற போது உனக்கு நான் அந்த 4வதாக நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு தருகின்றேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மையார் திருவாலங்காட்டிலே போய் தவம் செய்கின்றார். அப்போ இறைவன் அங்கே எழுந்து காளியோடு நடனம் புரிகின்றார். அந்த நடனத்துக்கு கூத்தவ தாண்டம் என்று பெயர். இந்த அம்மையார் அப்போது இறைவன் நடனமாடும் போது இறைவனுடைய பாதத்துக்கு அடியிலே இருந்து பாடலை பாடுகின்றார். திருவந்தாதி பாடல்களை பாடியதெல்லாம் காரைக்கால் அம்மையார் தான். பாடலை பாடுகின்றார். எவ்வளவு ஒரு பக்தி பாருங்க. பக்திங்கிறது உயர்வாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணாலும்
பெண்ணும் இறைவனுக்கு தாயாக முடியும் என்பதை உணர்த்திய ஒரு அம்மை. இந்த நாயனார் வரிசையிலே 63 நாயன்மார்களிலே அமர்ந்திருக்கக்கூடிய கோலத்தை கொண்டவர் இந்த காரைக்கால் அம்மையார் தான். எல்லோருமே நின்று கொண்டுதான் இருப்பார்கள். இவருக்கு மட்டும்தான் உயர்ந்த பதவி. அம்மையே அந்த சிவபெருமானுக்கு அம்மையாக விளங்குகின்றவர். அவ்வளவு ஒரு பக்தியை செய்து இந்த அம்மையார் இறைவனடி சேர்ந்தார்கள். இன்னும் நாம் இந்த 63 நாயன்மார்களிலே எடுத்துக்கொண்டால் மங்கையர்க்கரசி தேவியாரை நாம் சொல்லலாம். இந்த அம்மையார் மதுரை மாநகரிலே இந்த கூன்பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மன்னனை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கே சமண சமயமானது மேலோங்கி நிற்கின்றது, சைவ சமயமானது தாழ்ந்து கொண்டே இருந்தது. இந்த அம்மையார் மட்டும் சைவ மதத்திலே இருந்தார். இவருக்கு துணையாக அங்கே இருந்த அமைச்சர் குலச்சிறையாரும் இருந்தார். இவங்க 2 பேரும் மட்டும்தான் சைவ மதத்திலே இருந்தார்கள். அங்கே சமண மதமானது, சமணர்களுடைய ஆதிக்கமானது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்தது. இந்த அம்மையார் மிகவும் வருத்தப்படுறார். என்ன செய்வதனே தெரியவில்லை. ரொம்ப வருத்தம். எப்படியாவது நம்முடைய சைவ மதத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று எண்ணி குலச்சிறையாரை கூப்பிடுறாரு. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி குலச்சிறை நாயனாரிடத்திலே கேட்கின்றார். அம்மையாரிடத்திலே சொல்லுகின்றார் குலச்சிறையார், இதற்கு திருஞான சம்பந்த பெருமான் இங்கே வந்தால்தான் இங்கே சைவம் மனம் கமலும், தமிழ் எங்கும் பரவும், திருநீரின் மனம் எங்கும் பரவும் அப்படின்னு சொல்றாரு. திருஞான சம்பந்த பெருமான் திருமறைக்காடு வந்திருப்பதாக நான் அறிகின்றேன். அவரை போய் அழைத்து கொண்டு நாம் இங்கே வந்தால் இங்கே சைவ மதம் நிலைத்திருக்கும் அப்படின்னு குலச்சிறை நாயனார் மங்கையர்க்கரசியாரிடம் சொல்லுகின்றார். இந்த அம்மையாரும் சொல்லுகின்றார். அங்கே இருக்கின்றவர்களை எல்லாம் கூப்பிட்டு நீ எப்படியாவது திருஞான சம்பந்த பிள்ளையாரை இங்கே அழைத்து கொண்டு வந்து விடு. நம்ம சைவ மதத்தை நிலைநிறுத்தியே ஆக வேண்டும். சமணர்களுடைய ஆதிக்கம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதை நாம் கண்டிப்பாக கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் என்று மங்கையர்க்கரசி அம்மையார் சொல்லுகின்றார். உடனே குலச்சிறையாரும் திருமறைக்காடு வர்றார். வந்தா நாவுக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் அங்கே தங்கி இருக்கின்றார். நாவுக்கரச பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுக்கு தகப்பனார் மாதிரி அங்கே தங்கி இருக்கின்றார்கள். அப்போ இந்த குலச்சிறையார் கேட்கின்றார், சுவாமி, எங்களுடைய நாட்டிலே சைவ சமயமானது தாழ்ந்து கொண்டே போகிறது, சமண சமயமானது மேலோங்கி கொண்டே போகின்றது. நீங்கள் வந்தால்தான் எங்களுடைய சைவ மதத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே திருஞான சம்பந்த பெருமானும் அதை காது கொடுத்து கேட்கிறார். நான் வாரேன், உங்களுடைய மதுரைக்கு நான் வருகின்றேன் அப்படின்னு ஒப்புக்கொள்கின்றார். அப்போ நாவுக்கரச பெருமான் சொல்லுகின்றார், இப்போது போவது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்றார். நாளும் கோளும் சரியில்லை, இப்போது போவது சரியாக இருக்காது பிள்ளையாரே அப்படிங்கிறார். உடனே பிள்ளையார் சொல்லுகின்றார், நாவுக்கரச பெருமானே, நாமளே நாளும் கோளும் பார்த்தால் சரியாகுமா அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் ஜாதகம் எல்லாம் பார்ப்போம். காலையில எழும்புனா என்ன செய்வோம்? கேலண்டரை போய் பிப்போம். கேலண்டர்ல ஒரு கட்டத்திலே எழுதியிருக்கும் 12 ராசிகள். அந்த 12 ராசிகளிலையும் பயம், அச்சம், விரைவு, சோர்வு, செலவு, வரவு அப்படின்னு எழுதியிருக்கும். தன்னுடைய நட்சத்திரத்தை பார்ப்பான், தன்னுடைய ராசியை பார்ப்பான். அதுல எழுதியிருக்கும் மேச ராசி இன்னைக்கு பயம் அப்படின்னு எழுதியிருக்கும். அவனுக்கு அன்னைக்கு பிறந்த நாளா கூட இருக்கும். பிறந்த நாள் அன்னைக்கு அவன் பாக்குறான் மேச ராசிக்கு பயம் அப்படின்னு பாக்குறான். பார்த்த உடனே அவனுக்கு கைகாலெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடுது. பாக்குறான், பார்த்துச்சு, ஐயோ இன்னைக்கு பயம்லாம் போட்டிருக்கு, என்ன செய்வது? அது உண்மை கிடையாது. அந்த காலத்திலே போட்டிருப்பது உண்மை கிடையாது. நம்முடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் போது அதிலே இருக்கக்கூடிய கட்டங்களை பார்த்து நம்முடைய நேரத்தை கணிக்க வேண்டும். சும்மா ஒரு பேப்பர்ல எழுதியிருப்பதை வைத்து நம்முடைய ஜாதகத்தை நாம் கணிக்க கூடாது. உண்மையாக சொல்லுகின்றேன். ஆனா நம்ம பாக்குறோம், காலையில பார்ப்போம். உண்மையா நான் நடக்கிறது சொல்றேன். அந்த கேலண்டர்ல அந்த பயம், அச்சம், வரவு, செலவு அப்படின்னு எழுதியிருக்கிறத நம்ம பாக்குறோம். பார்த்துட்டு சொல்றோம், ஐயோ மேசராசிக்கு இன்னைக்கு பயம். வண்டி எடுத்துட்டு வேலைக்கு போவான்.
வேலைக்கு போனா அவனுக்கு பயம், வண்டி ஓட்டும் போதே பயமா இருக்கும். முன்னாடி லாரி வரும், லாரியை பார்த்தாலே யம தர்ம மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. மஞ்சள் கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு அப்படி அதை பாக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும். நான் வண்டியில போகும்போது பயப்படுவேன், லாரியை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். இவன் வண்டியில போயிட்டே இருப்பான், போயிட்டே இருக்கும்போது இவனுக்கு பயமா இருக்கும். இந்த பயங்கள் எல்லாம் போகாம பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம திருமுறைகளிலே நமக்கு பதிகம் இருக்கின்றது. நாம் போகும்போது அந்த இடம் நல்லபடியாக எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் நாம் போகின்ற இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்காக படிக்க வேண்டிய ஒரு பதிகம் வேயிறு தோழி பங்கன் கோளறு பதிகம். இந்த பதிகத்தில் இந்த 4 வரிகளை நீ சத்தமாகவும் படிக்க வேண்டாம், ராகமாகவும் படிக்க வேண்டாம். மனதுக்குள்ளே அமைதியாக இந்த 4 வரிகளை நீ சொன்னால் போதும். நீ போகின்ற இடத்தில் உனக்கு எந்த இடர்பாடுமே வராது. எப்ப உனக்கு இடர்பாடு எப்ப வந்தாலும் நீ படிக்கலாம். அதைதான் இங்கே திருஞான சம்பந்த பெருமான் படிக்கின்றார். நாம இறைவன் எம்பெருமான் அந்த பரம்பொருளை வணங்குகின்ற நாமளே இந்த கோளும் நாளும் பார்ப்பது சரியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நாவுக்கரச பெருமானிடத்திலே பிள்ளையார் கேட்கிறார், சரிதான் நீங்க சொல்றது சரிதான் பிள்ளையாரே, போயிட்டு வாங்க. ஏன்னா நாவுக்கரச பெருமான் எதனால சொன்னார்னா, அந்த சமணர்களால் அவர் பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்சமல்ல, அவ்வளவு இருக்கு. நாவுக்கரச பெருமானுடைய வரலாறை சிந்தித்தால் தெரியும், அவ்வளவு கொடுமைகள் அனுபவித்திருக்கின்றார். அப்போ இந்த பிள்ளையார் இந்த கோளறு பதிகத்தை படித்துவிட்டு குலச்சிறை நாயனாருடன் மதுரையம்பதிக்கு வர்றாரு. மதுரையம்பதிக்கு மங்கையர்க்கரசி அம்மையாரை சந்திக்கின்றார். சந்தித்து சொல்லுகின்றார், மங்கையர்க்கரசி தேவியாரே, இனி என்றும் இந்த மதுரை மாநகரிலே தமிழ் மணக்கும், திருநீரின் மனம் எங்கும் பரவும் அப்படின்னு சொல்றார். நீ கவலைப்படவே வேண்டாம் அம்மையாரே அப்படின்னு மங்கையர்க்கரசி தேவியிடம் சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு இவர் ஒரு குடிசையிலே போய் தங்கியிருக்கின்றார். சமணர்களுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரிந்து விட்டது. ஒரு மந்திரவாதி வந்திருக்கான் பார்த்துக்கோ நம்ம ஊருக்கு, மந்திரத்தை சொல்லி நம்ம சமண மதத்தை இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி கூன்பாண்டியன் இடத்திலே சமணர்கள் சொல்லுகின்றார்கள். கூன்பாண்டியன் பார்க்கிறாரு, எப்படியாவது திருஞான சம்பந்த பெருமானை மதுரையம்பதியை விட்டு விரட்டி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சமணர்கள் எல்லாம் 1க்கு 2ஆக சொல்லுகின்றார்கள், நம்முடைய மந்திரத்தை வைத்து அவர் தங்கியிருக்கக்கூடிய குடிசையை தீப்பற்ற வைத்து விட்டால் அவர் அங்கேயே எரிந்து சாம்பலாகி விடுவார். அப்போ அவருடைய தமிழ் இங்கே வராது, அவருடைய மந்திரம் நம்முடைய மந்திரத்தை பாதிக்காது அப்படின்னு சொல்றார் சமணர்கள். பாருங்க, சமணர்கள் ஒரு உயிரையும் கொல்ல மாட்டார்களாம். மயிர் பீதியை வச்சு இப்படி வீசிட்டே போவாங்களாம் ரோட்ல போகும்போதெல்லாம். ஏன்னா ரோட்ல எறும்பு இருக்குமா, எறும்பு காலில் பட்டு செத்து போயிருமா. பாருங்க, இப்படிப்பட்டவர்கள் திருஞான சம்பந்த பெருமானை தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று தன்னுடைய மந்திரத்தை ஓதி அனுப்புகின்றார்கள். தீ அப்படியே எரிகின்றது. அந்த குடிசையானது தீபத்தி எரிந்து கொண்டே இருக்கின்றது. எரிந்த திருஞான சம்பந்த பெருமான் பார்க்கின்றார். பார்த்து இந்த தீ பைய சென்று அருளுக அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுகின்றார். இந்த தீ அந்த திருஞான சம்பந்த பெருமான் அனுப்பினுடன் அந்த கூன்பாண்டிய மன்னனிடத்திலே அப்படியே வெப்பு நோயாக பற்றி எரிகின்றது. அவனுடைய அங்கம் முழுவதும் தீப்பத்தி எரிகிறது. பார்க்கின்றார், சமணர்கள் வருகின்றார்கள். மயிர் பீதியை வச்செல்லாம் வீசி வீசி பார்க்கிறாங்க, ஒன்றுக்குமே அகப்படவில்லை, மருந்துக்கும் அகப்படவில்லை. பார்க்கின்றார், மங்கையர்க்கரசி தேவியார் கூன்பாண்டிய மன்னனிடத்திலே சொல்லுகின்றார், சுவாமி திருஞான சம்பந்த பெருமான் இங்கே எழுந்து அருள் இருக்கின்றார், அவர் வந்தால்தான் உங்களுடைய வெப்பு நோயானது தீரும், அதனால அவர் இந்த வெப்பு நோயை உங்களுக்கு தீர்த்து அருள்வார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படியாவது வந்துடட்டும் அவரு அப்படின்னு சொல்லி அந்த திருஞான சம்பந்த பெருமானை அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். சமணர்கள் சொல்லுகின்றார்கள், தான் முடியும், நாங்க தான் குணமாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மன்னரை 2 பாகமாக பிரிக்கின்றார்கள். வலப்பாகம் ஆண்களுடையது மிகவும் பலமாக இருக்குமா, இடப்பாகம் சற்று பலம் குறைந்ததாக இருக்குமா. வலப்பாகத்தை திருஞான சம்பந்த பெருமானிடத்திலே கொடுக்கின்றார்கள்.
திருஞான சம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசி தேவியாரிடத்திலே மடப்பள்ளி சாம்பலை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த மடப்பள்ளி சாம்பலை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே அந்த மடப்பள்ளி சாம்பலை வைத்து மந்திரமாவது நீர் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடி திருஞான சம்பந்த பெருமான் கூன்பாண்டிய மன்னனுடைய வலப்புறத்திலே போடுகின்றார். போட்ட உடனே கண்ண பொழுதிலே அந்த வியாதியானது குணமாகின்றது. சமணர்கள் இந்த பக்கம் விசி விசி பாக்குறாங்க, குறையவே இல்லை. உடனே இந்த கூன்பாண்டியவன் சொல்லுகின்றான், நீங்கள் போட்டியிலே தோற்று விட்டு போங்கள் சமணர்களே அப்படின்னு சொல்லி சமணர்களை விரட்டி அடிக்கின்றார். திருஞான சம்பந்த பெருமானிடத்திலே சொல்லுகின்றார், இந்த பக்கமும் நீங்களே குணமாக்க வேண்டும் என்று கூறுகின்றார். கூறி இந்த பக்கத்தையும் அவரே குணமாக்குகின்றார். திருநீரை போற்று ஒரு கண்ணன் ஒரு நொடி பொழுதிலே அந்த பக்கமும் குணமாக்குகின்றார். கூன்பாண்டியம் ஆனவன் அந்த வெப்பு நோயிலிருந்து விடுபட்டு வருகின்றார். ஆனாலும் இந்த சமணர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனல்வாதம் புனல்வாதம் செய்து நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இந்த அனல்வாதம் புனல்வாதம் செய்து அதிலே நீ நிரூபித்து காட்ட வேண்டும். உன்னுடைய மந்திரம் பெரிதாக இருந்தால் நீ அதிலே நிரூபித்து காட்டு அப்படின்னு சமணர்கள் சொல்லுகின்றார்கள். சரின்னு சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த சமணர்கள் அந்த திருஞான சம்பந்த பெருமானும் அனல்வாதத்துக்கு வர்றார். அனல்வாதம் என்றால் தீயிட்டு தன்னுடைய மந்திரத்தை அதுல போடுவாங்க, அதுதான் அனல்வாதம். நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய ஏட்டை எடுத்து அதிலே கயிறு சாத்தி ஒரு பதிகத்தை எடுக்கின்றார். எடுக்கின்ற போது அதிலே திருநள்ளாற்று பதிகம் வருகின்றது. போகமார்த்த புன்முலையால் என்று சொல்லக்கூடிய பதிகம் வருகின்றது. அந்த போகமார்த்த புன்முலையால் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை எடுத்து அந்த பதிகத்தை தீயிலே இடுகின்றார். இட்டா அது எரியவே இல்லை, அப்படியே இருக்கின்றது பச்சை பதிகமாக. அதை குலச்சிறையார் எடுத்துக்கொண்டு கொடுக்கின்றார். திரும்பவும் அந்த ஏட்டிலே திருஞான சம்பந்த பெருமான் போட்டு விடுகின்றார். சமணர்கள் தன்னுடைய மதத்தின் மந்திரமான அஸ்தி அஸ்தி நாஸ்தி நாஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை எழுதி அந்த தீயிலே இடுகின்றார்கள். அது எரிந்து சாம்பலாகி விடுகின்றது. பாருங்க, எரிந்த உடனே சமணர்கள் தோற்றுவிட்டார்கள். அப்பவும் ஒப்புக்கொள்ளவில்லை. அடுத்து புனர்வாதம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். சரின்னு சொல்லியாச்சு. வைகை ஆற்றின் கதையை கரையிலே போறாங்க. தண்ணிலே ஒரு பாடலை எழுதி ஏட்டிலே எழுதி விடணுமா, அதுதான் அந்த புனர்வாதம் என்று சொல்லக்கூடியது. அதையும் செய்வதற்காக வருகின்றார்கள். அப்போதுதான் திருஞான சம்பந்த பெருமான் என்ன எழுதுகின்றார், ஒரு ஏட்டை எடுத்து எழுதுகின்றார். வாழ்க அந்தனர் வானவர் ஆகினும் வீழ்க தன்புடல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு எழுதினார். எப்பவுமே சிவபெருமானை பற்றி எழுதுகின்ற அருகிலே அதிலே வேந்தனும் ஓங்குங்க அப்படின்னு எழுதுறார். தன்னுடைய ஏட்டிலே எழுதி அந்த வைகை ஆற்றிலே போடுறாரு. தண்ணீரை கிழித்துக் கொண்டு போகின்றது அந்த ஏடானது. குலச்சிறை நாயனார் அந்த ஏட்டை போய் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து திருஞான சம்பந்த பெருமான் இடத்திலே குடிக்கின்றார். இதிலேயும் வெற்றி பெற்று விட்டார் திருஞான சம்பந்த பெருமான். அந்த சமணர்கள் வருகின்றார்கள். தன்னுடைய மந்திரமான அஸ்தி அஸ்தி நாஸ்தி நாஸ்தி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எழுதி அப்படியே ஆற்றிலே விடுகின்றார். ஆத்துல அடிச்சு போகுது, சும்மா அடிச்சு போயிட்டு எடுக்கவே முடியல. அதற்கு முன்னாடி அவர்கள் ஒரு ஒப்பந்தமும் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த போட்டியிலே தோல்வி அடைகின்றவர்கள் கழுவேற வேண்டும் என்று. சமணர்கள் தோற்றுவிட்டார்கள். 8000 சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள். வேந்தனும் ஓங்குக என்று எழுதினபடியினாலே கூன்பாண்டியாக இருந்த மன்னன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினான். உண்மையாக நடந்த சம்பவங்கள். நம்முடைய புராணங்களை எடுத்து நாம் படிக்க வேண்டும். படித்தால் அதில் உள்ள எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தைகளுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும். இளைய தலைமுறையினரிடம் இந்த செல்போனை கொடுத்து கெடுக்காமல் தன்னுடைய புராண கதைகளை அந்த செல்களிலே வருகின்றது அந்த நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அதை பார்த்து பிள்ளைங்க நல்ல பக்தி நிறைந்த பிள்ளைங்களா வளருவாங்க. பக்தி அப்படிங்கிறது ஒண்ணு மனசுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த குழந்தை எக்காரணத்தை கொண்டு தப்பு செய்யாது. உண்மையாக நடக்கிறது, நடக்கும்.
நம் இறைவனை வணங்கினால், எம்பெருமானை வணங்கினால் அவர் நமக்கு எல்லாவித கருணையும் நல்குவார் அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்லுகின்றது. இன்னும் ஒரே ஒரு ஞானியார், இசை ஞானியார். நம்ம புராணத்திலே 3 அம்மையார் உண்டு. 63 நாயன்மார்களிலே 3 பேர் பெண்கள். ஒண்ணு மங்கையர்க்கரசியார், காரைக்கால் அம்மையார், இசை ஞானியார். இந்த இசை ஞானியார் திருவாரூரிலே சடையனார் என்பவரை திருமணம் செய்து தன்னுடைய இல்லறமாகிய நல்லறத்தை நடத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவருக்கு மகனாக பிறந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த திருத்தொண்டர் தொகை பாடுவதற்கு இந்த 63 நாயன்மார்களை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். இந்த 63 நாயன்மார்களை நாம் பற்றி படிக்கின்றோம். இதையெல்லாம் நமக்கு தந்தவர், நமக்கு எடுத்து தந்தவர், எழுதி காட்டியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த திருத்தொண்டர் தொகை பாடுவதற்கு தில்லைவாழ் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன் என்று முதல் அடியை இறைவனை எடுத்துக் கொடுத்தாராம். தில்லைவாழ் அந்தனத்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லக்கூடிய அந்த அடியை இறைவன் எம்பெருமானை எடுத்துக் கொடுத்தாராம். பாடு அப்படின்னு சொன்னாரு. அதை மட்டும் சொல்லவில்லை, அதற்கான முதல் அடியையும் எடுத்துக் கொடுக்கின்றார். எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் பாருங்க. எல்லாவற்றிற்கும் மூல முதற் கடவுளாக விளங்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய தொண்டர்களை இங்கே உருவாக்கி அவர்களை எவ்வளவு அற்புதமாக செயல்படுத்தியிருக்கின்றார் என்பதை நாம் புராணங்களை படிக்கும் போது தெரிந்து கொள்கின்றோம். இந்த இசை ஞானியார், இந்த சுந்தரமூர்த்தி ஞானியாரை பெற்றெடுத்த ஒரே காரணத்திற்காக இந்த 63 நாயன்மார்களிலே ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். என்னும் இளையான்குடி மாற நாயனாருடைய மனைவியார், சிறுதொண்ட நாயனாருடைய மனைவியார் இந்த சைவ மதத்துக்கு ஆற்றிய பணிகள் எல்லாம் ஏராளம் ஏராளம். இந்த சிறுதொண்ட நாயனாரை எடுத்துக்கொண்டோமே என்றால் இவருடைய மனைவியார் தன்னுடைய மகனையே அறிந்து கறி சமைத்து அடியாருக்கு கொடுத்தாலாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. தன்னுடைய பிள்ளை 5 வயசு பிள்ளைய கறி சமைச்சு கொடுத்தாலாம். அப்ப அடியார் சொல்லுகின்றார், உன்னுடைய பிள்ளைய வர சொல்லு, எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா, தயார் பண்ணி வச்சிருக்கா, உன்னுடைய பிள்ளைய கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு அடியார். சுவாமி, திருமணமான நாள் முதலே தவம் இருந்து கருவுற்ற நாளில் இருந்து அந்த இறைவனே, அந்த எம்பெருமானே எனக்கு எல்லாம் இருந்தேன். அந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தேன். அந்த குழந்தை எதுக்குமே உதவ மாட்டானே அடியார்கிட்ட சொல்றாங்க. நீ கூப்பிடுமா வருவான் அப்படின்னு அடியார் சொல்றாரு. கால பைரவராக வந்தாரு அடியார் கோலத்துல, கழுத்துல மண்டையோடெல்லாம் போட்டுட்டு, விவரிக்க முடியாது, நேரம் குறைவு, மண்டையோடெல்லாம் போட்டுட்டு வந்தாரு. அப்போ அந்த உன்னுடைய பையனை கூப்பிடுன்னு சொல்றாரு. திரு சிறுதொண்ட நாயனார் இடத்துல சொல்றாரு, என்னுடைய பையன் எதுக்குமே உதவ மாட்டான் சுவாமி அப்படின்னு சொல்றாரு. நீ கூப்பிடுப்பா வருவான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த வெளியே போய் கூப்பிடுறாரு. சிராளா சிராளா சிராளான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் கறி சமைத்து வைத்திருக்கின்றார். வகை வகையாக தன்னுடைய மகனுடைய தலையை கூட கறி சமைத்து வைத்திருக்கின்றார். ஒவ்வொன்றாக மறைந்து விடுகின்றது. அங்கே அந்த பையன் ஓடி வருகின்றான். அப்பா அப்பா அம்மா அம்மான்னு ஓடி வருகின்றான். ஓடி வந்து அப்படியே அணைத்துக் கொள்கின்றான். அணைத்து கொண்ட உடனே ஓடி வந்து உள்ள பாக்குறாரு. அடியார் சாப்பிடணுமே, அடியார் சாப்பிடுறதுதான் முக்கியம். தன்னுடைய பையனை அழைச்சிட்டு வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம உள்ள போவோம்னு சொல்லி உள்ள வந்து சாப்பிடுறதுக்காக பாக்குறாரு. அடியார காணல. வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, ஆனா சாப்பாடு போட்டாங்க. வயலிலே கிடந்த நெல்லை, விதை நெல்லை எடுத்துட்டு வந்து சமைச்சு போட்ட அந்த அம்மையார் மனம் தளராமல் மனசுக்குள்ளே நல்ல நிறைவோடு அடியாருக்கு சாப்பாடு செய்து போட்டு இறைவனை வணங்கினாங்க. அதுக்கு காட்சி கொடுத்தார் இறைவன். காட்சி கொடுத்து, நீ என்றும் என்னுடைய திருவடி நிழலிலே இருக்க கடவுது, நீ இழந்த செல்வங்கள் முழுவதையும் உனக்கே தருகின்றேன், மண்ணுலக வாழ்வை முடித்துவிட்டு சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லக்கூடிய 2 குபேரர்களும் உன்னுடைய ஆணையை கேட்டு நடப்பார்கள் என்று சொன்னால், இந்த புராணங்களில் நம் இறைவன் நமக்கு எவ்வளவு அன்பையும் பக்தியும் நமக்கு தந்திருக்கின்றார். நாம் பக்தி பண்றதுக்கு நமக்கு இறைவன் ஒரு வழியை காட்டியிருக்கின்றார். இந்த அடியார்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும், அவர்களை பற்றியெல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும்.
தலையே நீ வண்ணங்காய் தலை மாலை தலை கண்ணிந்து தலையாலே பள்ளி தேரும் தலைவனை தலையே நீ வண்ணங்காய். நம்ம கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும்போது இறைவனை 2 கைகள் எடுத்து கை கூப்பி வணங்க வேண்டும். இப்படியே வச்சுட்டு போக கூடாது. இறைவனை தலைக்கு மேல் கை கூப்பி ஆண்கள் எல்லாம் வணங்க வேண்டும். கண்கள் காண்பின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை வீசி நின்றாடும் பிராந்தனை கண்கள் காண்பின்களோ. கோயிலுக்குள்ள போறோம், பகவதி அம்மன் கோயிலுக்குள்ள நம்ம போறோம். கண்ணை இப்படியே மூடிட்டு இருந்தா அந்த அம்மையோட அழகை நம்ம எப்படி பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. கண்ணை நன்றாக திறந்து அம்மையை தரிசிக்க வேண்டும். நாம் இறைவனை வணங்கும் போது கண்களை திறந்து வைத்து வணங்க வேண்டும். 1 நிமிடம் இறைவனை நாம் வணங்குகின்றோம். வணங்கும் போது நாம் இறைவனை கண்களை திறந்து மனதார இறைவனை வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் போதுதான் இறைவன் நமக்கு அருள் செய்வார். நம்ம கோவிலுக்கு போறோம், கோயிலுக்குள்ளே தண்ணீரை எடுத்துக்கொண்டு போறோம். அந்த சாதாரண தண்ணீர் தீர்த்தம் என்ற உயர்வை பெறுகின்றது. அது மட்டுமில்ல, சாம்பல் வெளியே இருந்தா சாம்பல்னு சொல்லுவோம். அது கோயிலுக்குள்ள கொண்டு போறோம். கொண்டு போனா அதை திருநீர் என்ற உயர்வை பெறுகின்றது. சாதாரண சாதம் நம்ம வெளியே வச்சா சாதம்னு சொல்லுவோம். அது கோயிலுக்குள்ளே கொண்டு போய் அம்மனுக்கு வைத்தால் பிரசாதம் அப்படின்னு சொல்லுவோம். நாம கோயிலுக்குள்ள சென்று வருகின்றோம். சென்று வருகின்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்கள். கோயிலுக்குள்ளே சென்று இறைவனை வணங்கிவிட்டு வரக்கூடிய நாமும் மனிதன் என்ற உயர்வை பெற வேண்டும். ஏதோ சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இறைவனை மனப்பூர்வமாக வணங்க வேண்டும். பல வள்ளி காட்டிடுவாள் எங்கள் அம்மா, பலமான வாழ்வழிப்பாள் எங்கள் அம்மா. அம்மா எங்கள் பகவதி அம்மா, அம்மா எங்கள் பகவதி அம்மா. இந்த பகவதி அம்மனுடைய அருள் இங்கே வணிகம் செய்கின்ற, இங்கே தொழில் செய்கின்ற, இங்கே வந்து சுற்றுலாவுக்கு வந்து செல்கின்ற அனைவர்களுக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வோடு உங்களை சந்திப்போம் என்று சொல்லியும், எனக்கு இவ்வளவு நேரம் இந்த ஒரு நல்ல இடத்திலே எனக்கு பேச வாய்ப்பு தந்து என்னுடைய பேச்சை ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.